நாளை கூட ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஜீவனை தந்தது அல்லாமலும் தயவும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்மளுக்கு ஜீவனம் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய பாவங்களை நம்ம செய்திருக்கலாம், நிறைய துரோகங்களை நம்ம செய்திருக்கலாம், ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்களை இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எப்படி வைத்திருக்கிறாரா, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டோட பராமரிப்பு நம்மளை அழகாய் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கு, தயவு நம்மளை சூழ்ந்திருக்கு, இரக்கம் நம்மளை சூழ்ந்திருக்கு, அந்த அனுக்கிரகம் நம்மளை சூழ்ந்திருக்கிறபடியா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஆத்மாவினால் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு அவர் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யார் பராமரிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு அவர் நம்மளை பராமரிக்கிற ஆண்டவரா அவர் நம்மத்தில் இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக.